பேசி கண்டிப்பான முறையில் நாங்க ஒரு 10-20 டயத்துக்கு நாங்க போராடி இருக்கோம்னே. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த சொல்யூஷனே கிடைக்கல. இந்த ரோடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னாடி பண்ணுவோம் இங்க அங்கெல்லாம் மனு எல்லாம் பஞ்சாயத்துக்கு போய் தகவல் சொல்லுவோம். அப்போதைக்கு வருவாங்க. வந்து அவங்க என்ன ஐடியாவோ ஒரு சின்ன இதை பண்ணி விட்டுட்டு அப்படி போயிடுவாங்க. பட் நாங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து வரமாட்டாங்க. அடுத்து ஒரு மழை பெஞ்சு திரும்ப தண்ணி வரும்போது வருவாங்க. அது நம்ம போய் அவங்க ப்ரெஷர் பண்ணாதான் வருவாங்க. நம்ம போய் கூப்பிட்டா தண்ணி வந்துட்டு வாங்கினாதான் வருவாங்க. ஒரு 10 வீடு கட்டுறோம், 10 வீடு சாகுனாங்க போன் பண்ணோம்னா 15,000 ரெடியா வச்சுட்டு போன் பண்ணா 10 நிமிஷத்துல வர்றாங்க. பைக்ல எல்லாமே லாபம் தான். காசை வாங்கிக்கிறாங்க, பொறுப்பு எல்லாமே வாங்கிக்கிறாங்க, வீடு கட்டி அந்த மாதிரி பணம்னா ஓடி வர்றாங்க. இந்த மாதிரி மழை காலம் இருந்தது இங்க போது வரமாட்டாங்க. ஐயா ஊர் இந்த தெரு எத்தனை ஓட்டு இருக்கு அத்தனை ஓட்டு எழுதி வாங்கிட்டு மொத்தமா ஊர் முழுக்க ஏசி தெரு எங்கெங்க இருக்க பூரா போட்டு கொடுத்துருந்தோம். எங்களுக்கு ஒரு வகுத்தல் பண்ணி விடுங்க. நாங்கள் ஃபுல்லாக எழுதிக்கிற வீடு தவறாமல் ஒரு வீட்டுக்கு எத்தனை ஓட்டு இருக்கான்னு சொல்லி உங்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறோம். சரி, அப்படித்தான் செய்யணும். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு மாறினதே இல்லை. இல்ல மாறிடும். சரியான வழியில மனு கொடுத்தா மாறிடும். எல்லாம் காப்பீட்டு கொடுத்து கலெக்டர் போயிடும். திங்கக்கிழமை மாறிடும். இல்ல போயிடலாம். இந்த வட்டம் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், இப்ப ரோடு போடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து வீடை தூக்கி கட்ட சொல்றாங்க. நான் எங்கிட்ட போறது ஏன்னா வீடு வந்து பள்ளத்துல இருக்குப்பா, ரோடு மேட்டுல இருக்கு. நாங்க இன்னும் கட்டினோம்னா அவங்க வீட்டுக்கு தான் தண்ணி வர வைக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், இந்த ரோட நீங்க கீழே வரைக்கும் தோண்டி எங்களை புதுசா போட்டு கொடுங்க அப்படிங்கிற கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த வீடை வந்து நாங்க உயரமா தூக்கி கட்டி தந்தா அவங்க ரோடு போடுறாங்களா? எப்படி இது எப்படி என்னால முடியுமா? 20 வீடு இருக்கு. எல்லாருமே அவங்க வீடு கட்டுற காசு வச்சிருந்தாங்கன்னா நானும் அந்த மத வீட்டுக்காரங்களுக்கு நீ எத்தனை தடவை வந்து விலைக்கு விட்டுருக்க? நான் எத்தனை தடவை சண்டை போட்டுருக்கேன். இந்த பாலம் இவ்வளவு உயரமா தூக்கி போறாங்க. காலையில புல்லு தள்ளிட்டு வரவனால தள்ளிட்டு வராங்க. வயசானவங்க சைக்கிள்ல நடந்தே வர முடியல. ஆட்டோல மாசமானவங்கள ஆட்டோல வச்சேவும் அந்த முன்னாடி இறக்கி விட்டுட்டு அவங்கள அங்க நடக்க விட்டுட்டு அது போட்டு 6 மாசம் தான் ஆகுது. அங்க பாருங்க சைடுல எப்படி உடஞ்சு நாங்க கல்ல தூக்கி வச்சிருக்கோம் பாருங்க. சைடுல அணைக்கி அங்க பாருங்க வண்டி மேல போறது. 2 தடவை டாக்டர் வந்துச்சு. பைபாஸ் ரோடுக்கு நடக்க ஊர் முழுக்க போய் உட்காருங்க. பைபாஸ் ரோட்டுக்கு போய் ஊர் முழுக்க போகணும். ஆணு பொண்ணு இதை பத்தி பேசுவோம். பேசி அச்சி சார்பா என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். உறுதியான முறையில் வெள்ளை பேப்பர்ல எல்லாரோட ஆதார் நம்பர் போட்டு அவங்க பேர் போட்டு கீழே கையெழுத்து மட்டும் வாங்கிருங்க. நாங்க கீழே அட்டாச் பண்ணி மனு கொடுத்துருவோம் கலெக்டருக்கு. ஈஸியா முடிஞ்சு போகும். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். கலெக்டர் ஆபீஸ்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வந்து எடுத்துருவாங்க. நம்பிக்கை வைங்க. மொத்தமா போகும்போது எடுப்பாங்க. கண்டிப்பா எடுப்பாங்க. எடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எல்லாருக்கும் வந்து நாங்க உறுதுணையாக இருப்போம். தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் முன்னாடி வந்து நாங்க நிற்போம். செஞ்சு கொடுத்துருவோம்.
கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து நாங்க எல்லாமே எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா செஞ்சு தரோம். நான் வந்து நாளைக்கு ஃபார்ம் எழுதி எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை பேர் வாங்கி நம்ம ஒன்று போட்டு